ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். ஸோ அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு வாங்கினேன், எங்கேருந்து வாங்கினேன், இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஐ மீன் என்ன சொல்கிறதுனா, அந்த ப்ராடக்ட் ஒரு 10 செகண்ட்லேயே முடிச்சிடலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு இதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, ஸோ நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ சும்மா இதை போட்டுட்டு உங்கள்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் என்னுடைய எமோஷனலை நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு நார்மலாக இருக்கலாம், பட் அதை ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா தெரியும். சரி, ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி எல்லாம் காமிச்சிட்றேன். பட் அதுக்கப்புறம் இதை நான் ஏன் வாங்கினேன், எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், எதனால் இதை வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ ஆக்சுவலாக நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா அப்படியே காமிக்கிறேன். இது இதுதான் தலைக்கிலையா இல்லை இதுதான் தெரியல. ஓகே, நமக்கு எதுக்கு இந்த சைனீஸ் லாங்குவேஜ்? ஓகே, சைனீஸோ ஜப்பானோ ஏதோ ஒன்று. ஓகே, அப்படியே ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது இருக்குது. இதுதான் அப்படியே ஜஸ்ட் ஒரு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே சின்னதாக ஒரு ஸ்டிக். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஸ்டிக் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு கேமராவுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஐயோ இருங்க, வீடியோ தெரியுமான்னு தெரியல, தெரியுதா? ஸோ ஓகே, இது ஜஸ்ட் டைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. ஸோ இது என்னது, இந்த ஸ்டிக் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இது நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. ஸோ நம்மக்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணால் நம்மளை பாதுகாக்க ஒரு கருவி மட்டும்தான். ஸோ மற்றபடி இது பெருசாக நம்ம வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக். இது ரீசெண்டாக நீங்கள் ஜெயிலர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் ரஜினி அந்த ஜெயிலர், அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினி யூஸ் பண்ணியிருப்பார் இதை. ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேன். கரெக்டாக ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கி எனக்கு காலையில் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ நான் முன்னாடியே வாங்கிட்டேன், அதை பார்த்து வாங்கினேன் அப்படின்னாலாம் கிடையாது. சரி, நமக்கு எதுக்கு அதெல்லாம். சரி, ஓகேங்களா? இதுவும் ஜஸ்ட் இது லென்த் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வராது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போப்போ இப்படி ஆகிடுது. இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதாவது லைட்டாக ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொட்டேட் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி உள்ளே கொண்டு போனால் லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நமக்கு சைஸே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 to 20 சென்டிமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா? அதே இப்படி ஃபுல்லாக எடுக்கும் போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஒரு 60 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஓகேங்களா? அந்தளவுக்கு தான். வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அந்த மாதிரி தான் வருது. 1/2 kgக்கும் கொஞ்சம் கம்மி தான், 1/2 kgக்கும் கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி பண்ணவே ஓப்பன் ஆகிடுது. அப்போது ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டா டைட் ஆகிடுது. ஐ மீன் நம்ம ஸ்க்ரோல் பண்ண கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஏதோ இஷ்யூவா என்னன்னு தெரியல, இப்போ வரல. அதே மாதிரி ஓகே, ஸோ இதாங்க ப்ராடக்ட். ஓகே, நம்ம இது எதுக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்மளே உள்ளே கேரி பண்ணிட்டு கொண்டு போகிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். எதுக்கு இதை வாங்கினேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் என்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா திடீர்னு பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட்டு போகலாம், ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி போயிருந்தோம். ஸோ பேக்கரியில் போயிட்டு நான் அம்மாவுக்கு ஜூஸு, இந்த பானிபூரி, ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ அவங்க கேட்டிருந்தாங்க. வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் ஒரு 3 பைக் நினைக்கிறேன். ஒரு 3 பைக்கில் 6 பேர் வந்தாங்க. அவங்களும் பேக்கரியில் ஏதாவது சம்திங் ஏதோ வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? எனக்கு நான் பானிபூரி அப்போது ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க நிற்கிற இடத்துக்கு அந்த பக்கம் பானிபூரி போட்டுட்ருக்காங்க, நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம். ஓகேங்களா?
நான் அப்பப்போ வந்துட்டு பானிபூரி ரெடி ஆயிடுச்சு, அது வந்து டோக்கன் சிஸ்டம் ஓகேங்களா. நமக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டு பானிபூரி ரெடி ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவாங்க. சரி டைம் போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பப்போ எட்டி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இல்லை ஆல்ரெடி தெரியுமான்னு தெரியல, அவங்க வந்து வேற லாங்குவேஜில் பேசுனாங்க ஓகேங்களா. தமிழ் கிடையாது, வேற லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும் ஓகேங்களா. ஏன்னா அவங்கள மீன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் அந்த லாங்குவேஜ் சொல்லல. பட் தமிழ் இல்லை, தமிழ் வந்து வேற லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இவன் தானா அது அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட். அதாவது இவன் தானா அது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க பேசிக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் சொன்னான், சரி ஃபர்ஸ்ட் நீ அடிக்கிறியா நான் அடிக்கிட்டா அப்படின்னாங்க. நான் வந்துட்டு ஐ மீன் எனக்கு புரியும், அந்த லாங்குவேஜ் புரியும், நல்லாவும் பேசுவேன், அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும். அடிக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது நான் யாரை சொல்கிறானுங்கன்னு திரும்ப வந்துட்டு நான் யதார்த்தமாக அந்த பானிபூரி பார்க்குற மாதிரி ஜஸ்ட் எட்டி பார்த்தேன். அவங்க வந்து என்னதான் பார்த்தானுங்க எல்லாருமே. ஒரு பைக்கில் ஒரு 5 பேர் 6 பேர் வந்தாங்க, அந்த இடத்துல நின்றுட்டாங்க. 6 பேருமே என்னதான் பார்த்தாங்க. நான் வந்துட்டு அவனுங்களை யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி ஓகேங்களா. யாரையுமே பார்த்ததே கிடையாது. இன்னும் அவனுங்க இதுக்கு சம்மந்தமே என்ன ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, சரி வேற யாராவது பற்றி பேசுகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நீ ஊன் மட்டும் சொல்லு, நான் போட்டு அவனை போய் அடிக்கிறேன், அப்புறம் எல்லாரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அது என்னதான் சொல்கிறாங்கன்றது. அப்போ புரிஞ்சுது ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வாங்கினியா, அவங்களை அடிக்கிறதுக்காக தான் வாங்கினியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அதில் வந்துட்டு இவனை தான் அடிக்கணுமா அப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு புரியவே இல்லை, இன்னத்துக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல என்னோட அம்மா இருக்காங்க. நான் வந்துட்டு என்னன்னு கேட்டால் 6 பேர் இருக்காங்க, என்னால் முடியாது, நான் ஒத்துக்கிற ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் வந்து ஃபேக்ட். அவன் 2 பேர் 3 பேராக இருந்தால் கூட நான் ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா. அதுதான் அடுத்த விஷயம். அங்கே அம்மா இருக்கும்போது அம்மா முன்னாடி சண்டை போட்டு அடி வாங்கினா அம்மாவுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும்னு நினச்சி பாருங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து அம்மா கிட்ட கூட சொல்லலை, அம்மாவுக்கும் தெரியும் அந்த லாங்குவேஜ், பட் அவங்க ஏதோ பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் விட்டாங்க, அவங்க வேற யாரோ பற்றியே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் சரின்னு சொல்லிட்டு சரிம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க வந்துட்டு அது வரைக்கும் நான் வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணுற வரைக்குமே என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தாங்க. அதில் 2 பேரும் அப்படியே வந்து அடிக்கிற மாதிரி இப்படி முன்னாடி வரானுங்க, இன்னும் 2 பேர் பிடிக்கிறானுங்க, அவனுங்க யாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, பண்ணாத மாதிரியும் இருந்துச்சு ஓகேவா. சரி அதை விடு, அந்த இதை வந்து அந்த டாபிக் விட்டுரு. அவங்க என்னமோ நினச்சாங்க, என்னமோ வேற யாரோ நினச்சி என்ன அடிக்கணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வந்து யார்ட்டையும் வந்து மோஸ்ட்லி சண்டைக்கே போக மாட்டேன். ஸோ நான் வந்து எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து யார்ட்டையும் பேசக்கூட மாட்டேன், அந்தளவுக்கு தான் இருப்பேன் ஓகேங்களா. ஸோ அது வந்து அவங்க வேற ஏதாவது நினச்சாங்களா, இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளமா, இல்லை என்னை பார்த்தாவே அடிக்கணும்னு தோணுதா, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் இருக்கான்னு தெரியல. ஓகே அதை விட்டுருங்க, அந்த கேட்டகரி விட்டுருங்க. ஸோ அப்புறம் வந்து எனக்கு வீட்டில் வந்து தோணுச்சு, இன்கேஸ் அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா இப்படி அம்மா முன்னாடி அதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே குழப்பிட்டே இருந்தேன். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் சோலோ ரைடு தான் பண்ணுறோம், இன்கேஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது சும்மா இன்ஸ்டாவில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்துட்டே இருந்துச்சு ஓகேங்களா. நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் ரீலில். அப்புறம் எனக்கு வந்துட்டே இருந்தது. நான் ஒரு விஷயம் நம்புவேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு லெட்டராக இப்போ எனக்கு மைண்டில் வந்துட்டு இல்லை நான் இதை பண்ணக்கூடாது தோணுது அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு டெக்ஸ்ட்டாக வந்துட்டு ஒரு போஸ்டரில் நீ எதையும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நமக்கு ரிலேட்டடாக, நம்ம யோசிக்கிறதுக்கு ரிலேட்டடாக வந்து ஏதாவது தெரியுது அப்படின்னா அதை நம்புவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை, அது ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து யாரோ மைக்கில் பேசுகிறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க, ஸோ நம்ம அது வந்து அந்த இதை வந்து நான் கேட்ச் பண்ணிப்பேன். ஸோ அது நமக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ச் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு நான் மைண்டில் யோசிச்சுட்டே வரேன், இன்றைக்கி ட்ராவல் போனால் நல்லதா, போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுவேன். திடீர்னு எனக்கு அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு சவுண்டாவோ அப்படி கேட்கும் போது நான் அதை வந்து நம்புவேன். எனக்கு அதை ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம்னே சொல்லலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி நம்புவேன். ஸோ எனக்கு அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது இது வந்துட்டே இருந்துச்சு, சரி நம்ம இதை ஆர்டர் பண்ணுவோம், நம்ம நிறைய இடத்துல சோலோ ரைட் போகிறோம், நம்ம ஒரு சேஃப்டிக்காக இதை வந்து வாங்கி வச்சுப்போம், இது வந்து இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன் ஓகேங்களா. ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் கழிச்சு தான் வந்தது. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு தெரியாமல் அந்த ஒரு ரீல்ஸில் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய வெப்சைட்ஸ் வரும், ஸோ அதில் வாங்கிட்டேன். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, குவாலிட்டி வைஸ் ஓகே நல்லாயிருக்கு. பட் என்னென்னா இப்போ நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம்,
அடிக்க போகும்போது உள்ளே வந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு பெரிய பல்பாக இருக்கும். ஸோ அந்த என்ன சொல்கிறேன், என்னுடைய சேஃப்டிக்காக வாங்கினது தான். ஸோ நான் யாரையும் ஒருத்தர் அடிக்கணுன்றதுக்காக வாங்கலை. என்ன நான் பாதுகாத்துக்க எனக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். பட் அந்த வெப்சைட்டில் வாங்கினது தப்பு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த வெப்சைட் கூட எனக்கு கரெக்டாக தெரியல, ஞாபகம் இல்லை. ஏதோ ஷாப்பி சம்திங் ஏதோ ஒன்று இருந்தது, அது எனக்கு சொல்ல வரல மீன்ஸ் அது கரெக்டாக தெரியல. அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இதுதான் வெப்சைட் தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி ஒரு சிலது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்லாம் குவாலிட்டியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிட்டன் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து மோஸ்ட்லி வந்து ஆர்டர் பண்ணுங்கள். வேறு எதுலேயுமே வாங்காதீங்க. இது எனக்கு இந்த டெலிவரி கொடுக்குறவரே வந்து என்கிட்ட சொன்னார், ஏன் ப்ரோ இதில் வாங்குறீங்க, எதுக்கு இதில் வாங்குறீங்க, நீங்கள் ரிட்டன் போட்டு எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிடாதீங்க, நான் வந்து ரிட்டன் எடுத்துக்க மாட்டேன், ஒன்ஸ் நீங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். எனக்கு அப்போவே வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே. அதுவும் இல்லாமல் என்னாச்சுன்னா, இந்த ப்ராடக்ட் இதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து அந்த வீடியோவில் வரல. ஸோ இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ப்பாக ஒன்று இருக்கும், அது வந்து இந்த கிளாஸை உடைக்கிற மாதிரி. அப்புறம் இங்கே ஒன்று இருக்கும், நம்ம பட்டன் கிளிக் பண்ணால் தான் இது வந்து வெளியே வர மாதிரி அப்படிலாம் காமிச்சாங்க. ஸோ நான் அதெல்லாம் பார்த்து நம்பி தான் வந்து இதை வாங்கிட்டேன். இது அமேசானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க, 700 800 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் நான் இதுக்கு எவ்வளோ திரும்ப வாங்கினேன், 1000 கொடுத்து வாங்கினேன். ஸோ நான் அது ரிட்டன் போடுறதுக்கு ஆப்ஷன் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டோர் வெப்சைட்ஸ் காண்டாக்ட் பண்ணேன். பட் அந்த அளவுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ஒரு பிளாங்காக இருக்குது. என்னது எப்படி சொல்கிறது, அவங்கக்கிட்ட இருந்து வரும், நம்ம அமௌண்ட்டை கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அந்த மாதிரி தான் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு காரணமே இல்லாமல் ஒருத்தரை வந்து அடித்து நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. எல்லா டைமும் வந்து அவன் அமைதியாகவே இருப்பான் அப்படின்னும் நினைக்காதீங்க. அது ஈஸியாக தெரியலாம், டேய் உன்னால் அடிக்க முடியல, அதனால் வந்துட்டு நீ இதெல்லாம் பெருசாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக பேசணும். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு கராத்தா குங்ஃபூ கற்றுருந்தாலுமே ஒரு 6-7 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் ஹீரோ கிடையாது, சூப்பர் ஹீரோவும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம அதான் வந்து இதான் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா நிறைய பேர் இது வந்து நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈஸியாக நம்ம வந்து பேக்கெட்லேயே கொண்டு போகலாம். பாருங்கள், நான் பேக்கெட்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ என்னோடய பேக்கெட் உள்ளே வைக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? வெளியே எதுவுமே இல்லை பாருங்கள், ஜிப்பில் உள்ளே இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நம்ம ஒரு இடத்துல வெளியே போகிறோம், தனியாக போகிறோம் அப்படின்னாவே எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒன்று தான். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ யாரையும் வந்து ஈஸியாக அடித்து பெரிய ஆள் ஆகணும், அவனை அடித்தா நம்ம வந்து பெரிய ஆள்ரா, இல்லை அவன் வந்து நம்மளோட பெரிய ஆளாக ஆகிட்டு இருக்கான், அவனை அடித்து போடணும்டா அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்னொருத்தரை போட்டு வேணும்னு அடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் வாங்காதீங்க. உங்களை அடிக்க வரும்போது நீங்கள் தடுக்கிறதுக்காகவாச்சு, இல்லை அவங்க வந்து நம்ம மேலே எந்த பிரச்சனையும், நம்ம மேலே வந்து அடிபட்டு நம்ம வந்து கீழே நொந்து போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைமில் அவங்க அடிக்கும் போது யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான். வேறு நீங்கள் வந்து ஒரு மோட்டிவ், நான் அவனை அடித்தே ஆகணும் அப்படின்ற அந்த மோட்டிவில் வந்து இதை வாங்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.